முக்கியம். இந்த ஃபார்ம் டேக் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இங்கேயும் கிடையாது, நம்ம ரியாக்ட் அட் சேம் டைம் எக்ஸ்பிரஸ் பேக் எண்டோட போகும்போது அந்த ஃபார்ம் டேகோட வேல்யூ வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இப்போதைக்கு எதனால வந்து பார்த்தா நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்றோம், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேமும் இதே நல்ல இதே யூஐயை ஃபார்ம் டேக் இல்லாமையும் நம்மளால கொண்டு வர முடியும். பட் ஃபார்ம் டேக் குள்ள கொண்டு வந்தா என்ன அட்வான்டேஜ், கொண்டு வரலைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஓகே அதை நான் தெளிவா சொல்றேன். அதுக்காக இது கிளியரா? ஸோ நம்ம என்ன டெவலப் பண்ண போறோம் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பர்னிங் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா எஸ் இந்த ஃபார்ம் வேலிடேஷன் தான் கொடுக்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் ஸோ ப்ளீஸ் இன்க்ளூட் அட் இந்த இமெயில் அட்ரஸ், ஓகே. ஸோ வந்து பார்த்தா அட் இன்க்ளூட் பண்றேன், ஓகே. அட் இன்க்ளூட் ப்ளீஸ் சைன் அப் கொடுத்தா ப்ளீஸ் சென்டர் போர்ட்ஃபோலியோ இருக்கா, ஸோ அட் gmail.com வந்து பார்த்தா நம்ம கொடுக்கணும், ஓகே. ஸோ இது எல்லாமே எதனால வருது அப்படின்னா அந்த ஃபார்ம் டேக்னால தான். இது எல்லாமே வந்து பார்த்தா எதனால வருது அப்படின்னா அந்த ஃபார்ம் டேக்னால வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு பார்த்தா லைவா டெவலப் பண்ணுவோம், ஓகே. சூப்பர் கிளியர், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் நம்ம எப்போதும் போல 0 லைன்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே. ஸோ நம்ம 0th லைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஸோ கைண்ட்லி லிசன். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோரோவர் ஸோ பெய்டு மெம்பர்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு விஐபி குரூப் லிங்க் கிடைச்சிருக்கும். அதுல போயிட்டு உங்களோட அட்மின் நம்பர் இருக்கும். அட்மின் நம்பர்ல போர்ட்டல் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க சாட் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல டே 11ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி குரூப்ல போயிட்டு டே 11ல வந்து பாருங்க, ஓகே. சூப்பர் கைண்ட்லி லிசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ், ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டோமா, அதுல போயிட்டு நான் உங்களுக்கு லைட்டா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அதுல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஃபார்ம் டேக் கொடுக்க போறேன். இல்ல ஸோ ஃபார்ம் டேக் கொடுத்தோட ஆக்ஷன் வருது இல்ல, இந்த ஆக்ஷன் வந்து பாரு இப்போதைக்கு வேணாம். இந்த ஆக்ஷன் வந்து பாரு இப்போதைக்கு வேணாம். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம வந்து பாரு எக்ஸ்பிரஸ் போகும்போது நோடு போகும்போது பாரு தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு அந்த ஆக்ஷன்னா நீங்க குழப்பிக்க வேணாம், அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஓகே. ஸோ ஃபார்ம் டேக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எஸ் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லேபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகே. ஸோ லேபிள் டேக் வந்து பாரு யூஸ் பண்றேன். ஸோ லேபிள் டேக்ல ஃபார்னு இருக்கா, இந்த ஃபார் நான் சொல்றேன். லேபிள் டேக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் என்ன தர போறேன் அப்படின்னா இன்புட் தர போறேன். ஸோ இன்புட் டைப்ல டெக்ஸ்ட், இதுக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் NA வந்து பாருங்க, இதுக்கு ஐடி வந்து பாருங்க NA கொடுக்குறேன். இந்த ஐடி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபார் இருக்குல்ல NA, ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க எப்போதுமே கிராமட்டிக்கலா மீனிங் கண்டுபிடிக்கல ஈஸியா, ஓகே. ஸோ ஃபார் என்ன சொல்றது, ஃபார் இந்தியான்னு சொல்லலாம், ஃபார் மை டீம்மேட் சொல்லலாம், ஃபார் மை ஹவுஸ் சொல்லலாம். நான் வந்து பாரு ஃபார் யூன்னு சொல்றேன், ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபார் எதுக்காக அப்படின்னா ஐ மீன் இந்த லேபிள் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார் இந்த ஐடிக்கு, ஓகே. சுப்ரதா இருக்கு இந்த லேபிள் எதுக்காக ஃபார். ஸோ நான் வந்து பாக்குறேன் உங்களுக்கு, ஓகே. ஸோ நீங்க வந்து பாரு எனக்காக. ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த லேபிள் இருக்கா. ஸோ இந்த லேபிள் யாருக்காக அப்படின்னா இந்த ஐடி உள்ள NA, அதர்வைஸ் கிளியரா? இது கிளியர் அப்படின்னா சாட் வந்து ஃபாரன் டைப் பண்ணுங்க. நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், பட் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப கிளியரா கெட் பண்ணீங்க அப்படின்னா சாட்ல வந்து FOR டைப் பண்ண முடியுமா? வெடி பாருங்க சார். ஸோ லேபிள் ஃபார் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அது ப்ராப்ளம், ஓகே. ஸோ அதை ஏன் நான் சொல்றேன், இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ண போறோம். எஸ் லேபிள்ல போயிட்டு நம்ம வந்து பாத்தோம்னா ஒரு நேம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தோம்னா நான் நம்பர்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்துட்டு இன்புட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா எஸ் நம்ம இடத்துல நம்பர் கொடுக்க போறோம், ஓகே. சூப்பர். ஸோ ஃபார் வந்து பாத்தீங்கன்னா கிளியர், ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து போறோம் எல்லாரும் கிளியரா கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கலாமா? இந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா NUன்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இது எல்லாமே நானா கொடுக்குறதா. ஸோ இங்க போயிட்டு இந்த ஐடிக்கு தான் இந்த லேபிள் நான் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ இந்த ஐடிக்கு தான் நான் வந்து இந்த லேபிள் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு லேபிள் கொடுக்குறேன். எஸ் அதுல போயிட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், ஸோ MEN கொடுக்கலாம், ஓகே. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பாரு இமெயில்னு கொடுக்குறேன், ஓகே. ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு இமெயில்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரு இங்க ஒரு இன்புட் டைப்ல கொடுத்துட்டு இந்த இடத்துல M டைப் பண்ண அப்படின்னா ஓகே. ஸோ கைண்ட்லி வெயிட். ஸோ டைப் போயிடுமா, ஓகே. இன்புட் டைப் கைண்ட்லி லிசன். ஸோ வந்து பாரு இன்புட் டைப்ல போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து பாரு மெயில் கொடுக்குறேன், ஓகே. ஸோ நான் வந்து பாரு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக மெயில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம வந்து பாரு
கொடுத்துட்டோமா ஓகே ஸோ மெயில் வருமா இமெயில் வருமா சின்ன கன்ஃபியூஸ் ஆச்சு ஓகே ஸோ இமெயில் ஓகே சாரி ஃபார் தட் ஸோ நம்ம வந்து பார்த்தா இன்புட் டைப் வந்து பார்த்தா நம்ம வந்து இமெயில் கொடுத்துட்டோமா ஓகே சூப்பர் இதுக்கு வந்து பார்த்தா என்ன கொடுக்குறோம் எஸ் நம்ம வந்து பார்த்தா ஒரு ஐடி கொடுக்குறோமா பிகாஸ் நம்ம மேல வந்து பவர் கொடுத்துட்டோமா ஐடி வந்து பார்த்தா எம்ஏ அண்ட் ஃபைனலா நம்ம இன்னொரு இன்புட் டைப் வந்து பார்த்தா யூஸ் பண்ண போறோம் which is nothing but ஸோ இன்புட் டைப்ல சப்மிட் ஓகே ஸோ இந்த சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சப்மிட் எதுக்குள்ள வரும் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேக்குள்ள மட்டும்தான் வரும் ஓகே அகேஸ் கிளியரா ஸோ ஒன்றும் இல்லை நம்ம வந்து பாரு இந்த லேபிள் கொடுக்காமே கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து பாரு நேம் கொடுத்துட்டோம் ஸோ நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் ஓகே ஸோ பிளேஸ் ஹோல்டரும் கொடுக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன் அதில் போயிட்டு என்டர் நேம்னு கொடுக்குறேன் அடுத்து வந்து பாரு இந்த இடத்துல வந்து பாரு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன் அதுல வந்து பாரு என்டர் நம்பர்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ என்டர் நம்பர்னு கொடுக்குறேன் அடுத்து வந்து பாரு இந்த இடத்துல வந்து பாரு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன் ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்ததா இது எல்லாமே வந்து பாரு முன்னாடியே பார்த்ததா ஸோ ஹோப் எல்லாருமே வந்து பாரு என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பாரு நான் என்ன பண்றேன்னா என்டர் மெயில்னு கொடுக்குறேன் ஸோ மெயில் ஐடி கொடுக்குறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நம்மளோட இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாமா ஓகே ஸோ நான் ஓப்பன் பண்ணி லைசர் கொடுக்குறேன் எஸ் நேம் என்டர் நேம் நம்பர் என்டர் நம்பர் ஓகே ஸோ இமெயில் என்டர் இமெயில் இருக்கா ஸோ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா டேபிள்ல கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஸோ இப்போ நம்ம சிம்பிளா வந்து பார்த்தோன்னா பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணலாமா ஸோ பிஆர் டேக் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு பிஆர் டேக் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு பிஆர் டேக் கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வெப்பேஜ் வந்து பார்த்தோன்னா எஸ் இது மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சா ஸோ இதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டேபிள்ல போறது நமக்கு வந்து பார்த்தோன்னா பெட்டர் ஓகே ஸோ இதை நம்ம அப்புறமேட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஸோ டேபிள்ல போறது பெட்டர் அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்னா இது கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு பிஆர் டேக் கொடுத்துருவோம் ஓகே ஸோ இது கீழே ஒரு பிஆர் டேக் அடுத்து வந்து பார்த்தோம் இது கீழே வந்து பார்த்தா ஒரு பிஆர் டேக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் இந்த லேபிள் கீழே வந்து பார்த்தா ஒரு பிஆர் டேக் ஓகே இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கா அதுக்காக கிளியர் நம்ம இப்போ பண்ண வரையும் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ்என் டைப் இப்போ பண்ண வரையும் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ்என் டைப் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலா ஒரு டெக்ஸ்ட் வந்து பரவ கொண்டு வந்திருக்கோம் நம்ம இங்க வந்து பரவ பிஆர் டேக் இருக்கா ஓகே ஸோ இன்னும் ஒரு பிஆர் டேக் கொடுத்தோம் அப்படின்னா அனதர் பிஆர் டேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேபி இந்த இன்புட் டைப் வந்து கொஞ்சம் கீழே சப்மிட் வந்து கீழே வந்துருச்சா ஓகே அதுக்காக கிளியர் ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ்என் டைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இப்போ எதுக்காக நான் லேபிள் கொடுத்தே காமிக்கிறேன் ஸோ இந்த நேம் இருக்கா ஸோ இதுல வந்து பணம் இந்த நேமை கிளிக் பண்ணீங்களே இங்க வந்து பணம் ஹைலைட் ஆகுதா நம்பரை கிளிக் பண்ணா நம்பர் ஹைலைட் ஆகுதா இமெயில கிளிக் பண்ணா இமெயில் ஹைலைட் ஆகுதா எதனாலனா அந்த ஃபார்னால தான் அந்த ஃபாருங்கிற ப்ராப்பர்ட்டி மீன் ஓகே ஓகே சூப்பர் கிளியர் ஓகே எஸ் அண்ட் எஸ் ஓகே இது சிம்பிள் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எஸ் இதுல கிடைக்கிற வேல்யூவை நம்ம வந்து பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா உள்ள கொண்டு வந்தோமா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு என்ன கவனிங்க நான் வந்து பண்ணா நேம் கொடுக்காம சப்மிட் பண்ண அப்படின்னா இது கீழே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வருதா எப்படி வருது ஸோ நல்லா கவனிங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் இந்த நேம் கொடுக்காம நான் சப்மிட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பண்ணா நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு ஒன்று வருதா அது எப்படி வருது அதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்புட் டைப் இருக்குல்ல இந்த இன்புட் டைப்பு கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்பேனுங்கிற ஒரு டேக் வந்து பாருங்க யூஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்பேனுங்கிற ஒரு டேக் வந்து பாருங்க யூஸ் பண்றோம் அது வந்து பாருங்க இப்போதைக்கு எம்டியா விட்டுருக்கேன் ஸோ ஸ்பேன் டேக் எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு ரெண்டு விதமா காமிக்கிறேன் ஸோ தெளிவாக கவனிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே இதை நான் வந்து பாருங்க கண்ட்ரோல் இதை அப்படியே நான் கமெண்ட் பண்ணிடுறேன் நல்லா கவனிங்க இந்த மொத்த ஃபார்மையும் வந்து பார்த்தா நான் வந்து என்ன பண்றேன்னா கமெண்ட் பண்றேன் ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரெண்டு விஷயம் பண்ண போறேன் ஒன்று வந்து பார்த்தா H1ல இது வந்து பார்த்தா நான் வந்து பிளாக்னு டைப் பண்ணுறேன் ஸோ H1ல பிளாக்னு டைப் பண்றேன் தெளிவாக கவனிங்க ஸ்பேன் டேக் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல கூட நீங்க கேட்டீங்களா எப்படி வந்து பார்த்தா கரெக்டாக அந்த பர்னிங்கிறது மட்டும் எல்லோ கலர்ல இருக்குன்னு அதுக்கான ஆன்சர் வந்து பண்ண சொல்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்தா பிளாக்னு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்பேன்ல வந்து பார்த்தா நான் வந்து ஸ்பேன் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் போற வெப்பேஜ்ல ஸோ போனேன் அப்படின்னா எனக்கு பிளாக்னு இருக்கு ஸ்பேனர் இருக்கா அதாவது பிளாக்னு இருக்கு ஸ்பேனர் இருக்கு இப்போ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைல்ல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் அதாவது ஸ்டைல்ல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து பண்ணா ப்ளூ என்ன கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து பண்ணா ப்ளூ வயலட் கொடுக்கலாமா ஸோ அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்றேன் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் இப்போ போய் பாருங்களேன்
ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேன் டேகோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ கிளியரா உனக்கு இப்ப நம்ம ஹெட்டிங் டேக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மொத்த வித்தி வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்க. ஓகே, பட் ஸ்பேன் டேக் தான் நம்ம எவ்வளவு டைப் பண்றோமோ அந்த ஸ்பேன் வரை தான் அது நமக்கு இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஆட் பண்ணிட்டு போறேன். ஸோ நான் எவ்வளவு என் ஆட் பண்றேனோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பேன்ல இருக்கு. அதர்வைஸ் கிளியர். ஸோ இப்போ கிளியரா அப்படின்னா சாட் வந்து ஸ்பேன் டைப் பண்ண முடியுமா? ஸோ ஒன்றும் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் ஆன்சர்னு கிடையாது. ஓகே, ஸோ வந்து பாருங்க என்னோட மெத்தட்ல இது மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். இதோடய வந்து பாருங்க நீங்க பெஸ்டா கொண்டு போகலாம் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச்ல உங்களுக்கு என்னென்ன டேக் தேவைப்படுது அதை வந்து பாருங்க உங்களோட வெப்பேஜ்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லாமே நீங்க ஓனா படிக்கிறீங்க. ஸோ ஸ்பேன் கிளியரா. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பாருங்க பிளாக்னு சொல்லுவோம். ஸோ பிளாக்னா மொத்த லென்த்தி வந்து பாருங்க எடுத்துக்கும். இது ஸ்பேன்னா எவ்வளவு இருக்கும் அந்த ஸ்பேன் மட்டும் தான். ஓகே ஓகே, ஸோ கிளியர், சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ ஸ்பேன் வந்து பாருங்க கிளியர் எல்லாத்துக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே டெலிட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நமக்கு வந்து பாருங்க இப்போ இது தேவையில்லை. ஸோ எதுக்கு நான் ஸ்பேன் டேக் கொடுத்தேன் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்ம் வந்து பாருங்க நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபார்ம் வந்து பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அன்கமெண்ட் பண்றதுக்கு நான் வந்து பாருங்க கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்க நம்மளோட நார்மல் ஃபார்ம் வந்துருச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து பாருங்க ஒரு ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். பட் இந்த ஸ்பேன் டேக் வந்து பாருங்க இப்போ நமக்கு அந்த இடத்துல அரைஸ் ஆகுதானா கிடையாது. ஓகே, ஸோ எப்போ அரைஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்ல போறோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க வந்து பாருங்க நம்பர் இருக்கா, ஸோ நம்பர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக். அடுத்து வந்து பாருங்க இந்த இமெயில் இருக்கா, இந்த இமெயில் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக். ஓகே, ஸோ அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப நம்பர் என்டர் பண்ணலனா என்டர் தி நம்பர் அப்படின்னு கீழே ஸ்பேன்ல வரும். அடுத்து வந்து பாருங்க நம்ம வந்து ஒண்ணுல இப்போ வந்து பாருங்க நான் சும்மா காமிக்கிறேன். ஸோ இந்த பாருங்க இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இதில் பாருங்க கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பேன் டேக் உள்ள போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன பண்றேன்னா இந்த ஸ்பேன் டேக் உள்ள போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன்னா இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க வந்து பாருங்க என்டர் நேம் என்டர் நேம் என்டர் நேம்னு இருக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ அரைஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாம் முடியும் எப்போ அரைஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு எப்போ நடக்குது. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும் போது அந்த இடத்துல நேம் இல்லையோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது கொண்டு வரணுமா. ஸோ அதனால இது என்ன பண்றேன் அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து பாருங்க கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துறேன். இது நமக்கு வந்து பாருங்க தேவையில்லை. ஓகே, ஸோ நார்மலா இப்போதைக்கு ஸ்பேன் டேக் எம்டியா இருக்கு. ஸோ இன்னமும் கூட இதை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்க ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பாருங்க ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ பிஆர் டேக் கொடுக்க தேவையில்லை, அதுக்காக வந்து பாருங்க என்ன பண்ணணும் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பாருங்க நான் வந்து பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட வெப்பேஜ் அஃபெக்ட் பண்ணுமானா எஸ், நமக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த ஸ்பேன் வந்து பாருங்க வரப்போகுது. ஓகே, ஸோ என்டர் நேம் கீழே ஸ்பேன் வரப்போகுது, என்டர் நம்பர் கீழே வந்து பாருங்க ஸ்பேன் வரப்போகுது, என்டர் மெயில் ஐடி கீழே வந்து பாருங்க ஸ்பேன் வரப்போதா. அகைஸ் நம்மளோட HTML ஸ்ட்ரக்சர் ஓகேவா? ஸோ ஓகே அப்படின்னா சாட்ல வந்து HTML டைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து பாருங்க எப்படி CSS பண்ணலாம்னு தெளிவா சொல்றேன். ஸோ CSS நம்ம வந்து பாருங்க நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது வந்து பாருங்க உங்களுக்கு புதுசா இருக்காது நான் நம்புறேன். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டும் HTML என்னோடது. ஸோ அது வந்து பாருங்க CSS உங்களோட. ஓகே, ஸோ கைஸ் கிளியரா? ஸோ HTML கிளியர் அப்படின்னா சேனல் வந்து HTML டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கொடுங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம நேற்று வந்து பாத்தா இல்ல பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தா நான் வந்து பாத்தா ஸ்கிரிப்ட் டேக் கொடுக்குறேன். ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து பாத்தா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகே சூப்பர். ஸோ டீல். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து பாத்தா உங்களுக்கு கிளியர். ஓகே, ஸோ HTML கிளியர். ஸோ அதே மாதிரி தெளிவாக கவனிங்க. இதுக்கப்புறம் தான் ரியல் கான்செப்ட். ஸோ நான் சொல்லல சேலஞ்சு காமனான ஒரு சேலஞ்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக் வந்து தெளிவாக கத்துக்கிற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் இன்னமும் வந்து பாருங்க ஒரு கிளாரிட்டி வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க 7Cல நீங்க கமிட்மெண்ட் பார்த்தோமா, ஸோ கமிட்மெண்ட் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் வரையும் உங்க கமிட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். டே 30 முடியும். ஓகே சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ ஃபங்க்ஷன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நேம் கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்மிட் ஃபார்ம், சப்மிட் ஃபார்ம். ஓகே, ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி கேமல் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம வந்து பாறோம் சாரி ஃபார் தட். சோ நம்ம வந்து பாறோம் கேமல் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இந்த சப்மிட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துட்டேன். இதுக்குள்ள தான் எனக்கு நடக்க போகுது. பட் இந்த சப்மிட் ஃபார்ம் எப்ப நடக்கணும்? ஓகே, சோ இந்த சப்மிட் ஃபார்ம் எப்ப நடக்கணும் அப்படின்னா எஸ் நடக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மெயின் டாபிக்ஸ் வந்து பண்ண கவர் பண்ண சொன்னா அதுல என்ன பார்த்தோம்? அந்த ஈவென்ட்டும் அடுத்து வந்து பார்த்தோம்னா டாவ் மேனிபுலேஷன் பார்த்தோமா? அப்ப இங்க நடக்க போற ஈவென்ட் வந்து பார்த்தோம்னா சப்மிட். ஓகே, சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆன் கிளிக்ங்கிற ஒரு ஈவென்ட். நம்ம பட்டன் கொடுக்கும்போது ஆன் கிளிக். ஓகே, அந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணா இப்ப இது வந்து பாத்தா இன்புட்ல ஒரு டைப். ஓகே, சொல்லலாம். இது வந்து பாத்தா இன்புட்ல ஒரு டைப். சோ சப்மிட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் வச்சிடறோம். பட்டனே கொடுக்கணும். ஓகே, சோ அதனால சொல்றேன் ஃபார்ம் டாக் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தா நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, சோ அந்த வித்தின் தி ஃபார்ம் டாக். ஓகே, அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் எங்கேயாச்சும் கொடுத்தோமா? பட்டன் கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிருக்கோம்? இன்புட் டைப்ல சப்மிட்னு கொடுத்துருக்கோம். சப்மிட் வந்து பாத்தா நான் நேம்னு மாத்துறேன். நேம்னு மாத்துறேன். அது எப்படி மாறுது பார்க்கலாமா? ஓகே, வந்து பாத்தா ஒரு நேம் பாக்ஸா மாறிடுச்சு. பட் இப்போ நான் என்ன பண்றேன்? இதுல நான் போயிட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா என்ன நடக்குது? எஸ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் இல்லையா? சோ சப்மிட்ங்கிற ஒரு பட்டன் மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆன் சப்மிட்ங்கிற ஈவென்ட். ஓகே, சோ அப்ப அந்த ஃபார்ம் டாக் குள்ள போறோம். ஆன் சப்மிட். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன் கிளிக். ஓகே, சோ ஆன் கிளிக்ங்கிற ஒரு ஈவென்ட் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது ஆன் சப்மிட். ஓகே, சோ ஆன் சப்மிட்ல என்ன நடக்கணும்? எஸ், சப்மிட் ஃபார்ம்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கணும். ஓகே, அது கிளியர். சோ இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஈவென்ட் டைப். இது கிளியர் அப்படின்னா சாட் வந்து ஈவென்ட் டைப்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டாக் குள்ள மட்டும் தான் நடக்கும். அப்ப நம்ம சப்மிட் கொடுக்கும்போது ஆன் சப்மிட்னு ஒரு ஈவென்ட் நடக்க போகுது. அந்த ஆன் சப்மிட் ஈவென்ட் நடக்கிறதும் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆகுறதும் சேம். ஓகே, அப்ப என்ன நடக்கும்? அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆக போகுது. ஓகே, அது கிளியர். சோ கிளியர் அப்படின்னா சாட் வந்து ஈவென்ட் டைப். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். Let me go passing by.